ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஸ்டீஃபன் ஃப்ரம் செகண்ட் இயர் மெக்கானிக்கல் பி. இந்த வீடியோவில் நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். The 15 feet ladder has a uniform weight of 500 Newton and rest against the smooth wall at B. If the coefficient of static friction at A is 0.4, the minimum angle theta so that the ladder does not slip is dash degreesன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன இந்த டீட்டோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும்போது மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்கலாம், இந்த டீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்கலாம், அதாவது அந்த வேல்யூக்கு அதிகமாக போச்சுன்னா அந்த லேடர் வந்து ஸ்லிப் ஆயிரும். அந்த மேக்ஸிமம் வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம்னால் இதுதான். இது வந்து என்பி, இந்த பியில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸுங்கிறது என்பி. இதோட வெயிட் வந்து சென்டரில் ஆக்ட் ஆகும், ஏன்னா இது வந்து யூனிஃபார்ம் வெயிட்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரிசல்டன்ட் வெயிட் வந்து சென்டரில் ஆக்ட் ஆகும். இது டீட்டா. இது ஏல இருக்கக்கூடிய ஃபோர்ஸில் வந்து நார்மல் ஃபோர்ஸ். இது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது 0.4 × NA. அதாவது 0.4ங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 0.4ன்னு. இப்போ நம்ம சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் போட்டோன்னா சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இக்விலிபிரியம் இக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இக்விலிபிரியம் இக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது NA இஸ் ஈக்குவல் டு 500 நியூட்டன் கிடைக்கும். அதாவது இந்த NA இஸ் ஈக்குவல் டு 500 நியூட்டன் கிடைக்கும். அதே போல் சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோன்னா NB இஸ் ஈக்குவல் டு 0.4 NA. இந்த இதுலேருந்து NB நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மொமெண்ட் அபவுட் நம்ம பின்னு எடுத்துக்கிட்டோன்னா, மொமெண்ட் அபவுட் ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா NB × 15 sin θ இஸ் ஈக்குவல் டு 500 × 15/2 cos θ. இங்கே எதுக்கு 15/2ன்னு போட்டிருக்கோன்னா, இங்கே வந்து இது வந்து சென்டரில் ஆக்ட் ஆகுது. சென்டரில் ஆக்ட் ஆகும்போது இது வந்து சென்டர்லேருந்து தான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இதில் வந்து 15/2ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து டீட்டாக்கு வேல்யூ வந்து 51.34ன்னு கிடைக்கும். அதாவது இந்த வேல்யூக்கு மேலே போகும்போது அந்த வால் வந்து அந்த லேடர் வந்து ஸ்லிப் ஆக ஆரம்பிக்கும். தேங்க்யூ.